ஒரு விலங்கு ஒரு அடி அடிச்சா எருமையோட மண்டையோடே நொறுங்கிடும். இருட்டுல அதோட கண்ணை பார்த்தா எத்திரி உறைஞ்சு போயிடுவான். பூனை குடும்பத்திலேயே சிங்கத்தை விட மிகப்பெரிய காட்டின் நிஜ ராஜா யார் தெரியுமா? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஈகோ தமிழ் சேனல்ல காட்டின் கம்பீரமான அதிபதி புலிகள் பற்றிய யாருக்கும் தெரியாத உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அபூர்வ தகவல்களைத்தான் பார்க்கப் போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. புலியின் உடலில் உள்ள கருப்பு வரிகள் வெறும் ரோமங்களில் மட்டும் இல்லை, அதன் தோலிலும் அதே வரிகள் அச்சிடப்பட்டுள்ளன. ரோமங்களைச் சிரைத்தால் கூட அடியில் அந்த வரிகளைக் காண முடியும். மனிதர்களின் கைரேகை எப்படி ஒருவருக்கு இருப்பது போல் மற்றொருவருக்கு இருக்காதோ, அதேபோல எந்த இரண்டு புலிகளுக்கும் ஒரே மாதிரியான வரிகள் அமைவதில்லை. இருட்டில் மனிதர்களை விட 6 மடங்கு சிறப்பாக பார்க்கும் திறன் கொண்டவை. புலிகளின் காதுகளுக்கு பின்னால் வெள்ளை புள்ளிகள் இருக்கும். இது போலி கண்கள் எனப்படும். இவை எதிரிகளுக்கு பின்னால் இருந்து தாக்குவது போலவும் குட்டிகள் தாயை பின்தொடர்ந்து செல்ல வழிகாட்டியாகவும் பயன்படுகின்றன. பூனை குடும்பத்தைச் சேர்ந்த பெரும்பாலான விலங்குகள் தண்ணீரைத் தவிர்க்கும். ஆனால் புலிகள் சிறந்த நீச்சல் வீரர்கள். ஒரே மூச்சில் 6 முதல் 29 கிலோமீட்டர் வரை நதிகளையும் ஏரிகளையும் கடந்து நீந்தக்கூடிய திறன் கொண்டவை. வெயில் காலத்தில் உடலை குளிர்விக்கவும் நீரில் மணிக்கணக்கில் நேரத்தைச் செலவிடும். ஒரு புலியின் உருமல் 3 கிலோமீட்டர் தொலைவு வரை மிக தெளிவாக கேட்கும். மனித காதுகளால் கேட்க முடியாத குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒலிகளையும் புலியின் உருமல் கொண்டிருக்கும். இது எதிரி விலங்குகளை சில நொடிகள் அசைய முடியாமல் ஃப்ரீஸ் செய்ய வைக்கும் அதிர்வு அலைகளை உருவாக்கும். புலிகள் ஓடிப்பிடித்து வேட்டையாடுவதை விட ஒளிந்திருந்து தாக்கும் உத்தியையே அதிகம் பயன்படுத்துகின்றன. புலிகள் செய்யும் வேட்டை முயற்சிகளில் 10இல் 1 மட்டுமே வெற்றியில் முடிகிறது. ஒரே நேரத்தில் 30 முதல் 40 கிலோ வரை கரியை உண்ணும் திறன் கொண்டவை. ஒருமுறை பெரிய இரையை வேட்டையாடினால் அடுத்த சில நாட்களுக்கு உணவில்லாமல் வாழ முடியும். வேட்டையாடும் போது புலிகள் மான் அல்லது பிற இரைகளின் சத்தத்தை மிமிக்ரி செய்து அவற்றை ஏமாற்றி அருகில் வரவழைக்கும் அபார திறன் கொண்டவை. சைபீரியன் புலி இதுவே உலகின் மிகப்பெரிய புலி இனமாகும். இதன் எடை 300 கிலோ வரை இருக்கும். உறைபனி மற்றும் கடுமையான குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய உடலமைப்பை கொண்டது. புலியின் நாக்கில் பாப்பிலா எனப்படும் கூர்மையான முட்கள் போன்ற அமைப்பு இருக்கும். இது இரையின் எலும்பிலிருந்து இறைச்சியை முழுமையாக நக்கி எடுக்கவும் அதன் தடிமனான தோலைச் சுலபமாக உரிக்கவும் உதவுகிறது. புலிகளின் பாதத்தின் அடியில் மென்மையான திண்டுகள் உள்ளன. இதனால் அவை எவ்வளவு பெரிய காடாக இருந்தாலும் சத்தமே இல்லாமல் இரையை நெருங்க முடியும். புலியின் எச்சிலில் கிருமி நாசினி பம்புகள் அதிகமுள்ளன. வேட்டையாடும் போது அல்லது சண்டையிடும் போது உடலில் காயம் ஏற்பட்டால் நக்கியே தன் காயங்களை குணப்படுத்திக் கொள்ளும். புலிகளுக்கு மனிதர்களைப் போல வண்ணங்களை பார்க்கும் திறன் கிடையாது. அவை உலகை பெரும்பாலும் பச்சை மற்றும் சிவப்பு வண்ணப் சாயல்களில்தான் காண்கின்றன. புலிகள் தங்களின் கோபத்தைக் காட்ட உருமும். ஆனால் அன்பையோ அல்லது சமாதானத்தையோ வெளிப்படுத்த கண்களை மெதுவாக மூடி திறக்கும். புலிகள் தங்கள் எல்லையை குறிக்க மரங்களில் நகங்களால் கீறி வைக்கும் அல்லது தங்களின் சிறுநீரை தெளித்து மற்ற புலிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும். பகல் நேரத்தை விட இரவு நேரத்திலேயே இவை 90% வேட்டையாடுகின்றன. இதற்கு காரணம் அவற்றின் அபாரமான இரவு பார்வையும் இரையின் பார்வைத்திறன் இரவில் குறைவாக இருப்பதுமே ஆகும். புலியின் ஒரு முனுங்காலாடி ஒரு எருமையின் மண்டையோட்டைக் கூட நொறுக்கும் அளவுக்கு வலிமையானது. புலியின் மீசைகள் வெறும் அழகிற்காக அல்ல, அவை காற்றில் ஏற்படும் மிகச்சிறிய அதிர்வுகளைக் கூட உணர்ந்து இருட்டில் தடைகளை தவிர்க்கவும் இரையின் இயக்கத்தைக் கண்டுபிடிக்கவும் உதவுகின்றன. வெள்ளை மற்றும் தங்க நிறப் புலிகள் தனி இனங்கள் அல்ல, அவை மரபணு மாற்றத்தால் ஏற்படும் வண்ண மாறுபாடுகள் மட்டுமே. 2 பெற்றோருக்குமே அந்த அரிய மரபணு இருந்தால் மட்டுமே இத்தகைய குட்டிகள் பிறக்கும். ஆண் சிங்கத்திற்கும் பெண் புலிக்கும் பிறக்கும் லைகர் உலகின் மிகப்பெரிய பூனை இனமாக வளரும் திறன் கொண்டது. அதேபோல் ஆண் புலிக்கும் பெண் சிங்கத்திற்கும் பிறப்பது டைகான் ஆகும். பழங்காலத்தில் வாழ்ந்த சபேர்டூத் கேட் புலிகளின் முன்னோடி என்று பலர் தவறாக நினைக்கிறார்கள். ஆனால் அறிவியல் ரீதியாக அவை புலிகளின் நேரடி முன்னோடிகள் அல்ல, அவை வேறு குடும்பத்தைச் சேர்ந்தவை. சிங்கங்களைப் போல புலிகள் கூட்டமாக வாழாது. குட்டிகளை பராமரிக்கும் தாய் புலிகளைத் தவிர்த்து மற்ற புலிகள் எப்போதும் எல்லைகளை வகுத்து தனித்தே வாழும். பொதுவாக ஆண் புலிகள் குட்டிகளை வளர்ப்பதில் பங்கேற்பதில்லை. ஆனால் தாய் புலி இறந்து போனால் சில ஆண் புலிகள் குட்டிகளுக்கு வேட்டையாடிய உணவை பகிர்ந்தளித்து பாதுகாத்த அபூர்வ நிகழ்வுகள் பதிவாகியுள்ளன. வேட்டையாடி வயிறு நிறைந்த பிறகு செரிமானத்திற்காக புலிகள் ஒரு நாளைக்கு 15 முதல் 18 மணி நேரம் வரை தூங்கும் அல்லது ஓய்வெடுக்கும். புலிகள் தங்களின் இரையை பின்னால் இருந்து தாக்குவதையே விரும்பும். இதனால்தான் இந்தியாவில் சுந்தரவனக் காடுகளுக்குச் செல்லும் வனத்துறை ஊழியர்கள் புலிகள் தாக்குவதைத் தவிர்க்க தலையின் பின்புறம் மனித முகமூடிகளை அணிந்து செல்வார்கள்.
உடம்பில் காயமடைந்த அல்லது வயதான புலிகளால் வேகமான மான்களை வேட்டையாட முடியாது. இத்தகைய புலிகளை மனிதர்களை நோக்கியோ அல்லது சுலபமாக கிடைக்கக்கூடிய கால்நடைகளை நோக்கியோ நகர்கின்றன. புலியின் கால் எலும்புகள் மிகவும் அடர்த்தியானவை மற்றும் வலிமையானவை. ஒரு புலி இறந்த பின்னரும் கூட சில நொடிகள் அதன் கால்கள் உடலை தாங்கி நிற்கும் அளவிற்கு அவற்றின் தசை மற்றும் எலும்பு அமைப்பு பலமானது. பூமியில் புலிகளின் இருப்பை உறுதிப்படுத்தும் மிகப் பழமையான பாசில் சான்றுகள் சீனாவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை சுமார் 20 லட்சம் ஆண்டுகள் பழைமையானவை. புலிகளுக்கு மனிதர்களை விட குறுகிய கால நினைவாற்றல் மிக அதிகம். மனிதர்களை விட சுமார் 30 மடங்கு அதிக நேரம் தகவல்களை மனதில் நினைவில் வைத்திருக்க முடியும். புலிகள் தங்கள் சிறுநீரின் மூலம் ஒருவித தனித்துவமான வாசனையை வெளியிடுகின்றன. அந்த வாசனையைக் கொண்டே மற்றொரு புலியின் வயது, பாலினம் மற்றும் அது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை மற்ற புலிகளால் துல்லியமாக உணர முடியும். புலியின் முதுகெலும்பு மிகவும் நெகிழ்வுத்தன்மை கொண்டது. இதனால் ஓடும்போது தனது உடலை சுருக்கி வில் போல நீட்டி அதிவேகமாக பாய முடியும். புலிகள் சுவாசிக்கும்போது காற்றை நேரடியாக நுரையீரல் மட்டுமின்றி மூளையை குளிர்விக்கும் சிறப்பு இரத்த நாளங்கள் வழியாகவும் செலுத்துகின்றன. இது கடினமான வேட்டையின் போது மூளை சூடாவதைத் தடுக்கிறது. ஸ்னோ லேப்பர்ட் என்று அழைக்கப்படும் பனிப்புலிகள் அறிவியல் ரீதியாக புலிகளின் கீழ் வருவதில்லை. அவை தனித்துவமான வேறொரு பூனை இனத்தைச் சேர்ந்தவை. புலிகள் காட்டில் வாழும் விலங்குகளின் வெவ்வேறு ஆபத்துச் சத்தங்களை மிக துல்லியமாக பகுப்பாய்வு செய்யும் திறன் கொண்டவை. இதன் மூலம் இரை எங்கு பதற்றமாக இருக்கிறது என்பதைக் கணித்து வேட்டையாடும். தமிழ் வரலாற்றில் சோழ பேரரசின் கொடியிலும் நாணயங்களிலும் புலி முதன்மைச் சின்னமாக பயன்படுத்தப்பட்டது. இது வீரம் மற்றும் கம்பீரத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. இந்தியாவில் 1972ஆம் ஆண்டு வரை சிங்கம்தான் தேசிய விலங்காக இருந்தது. புலிகளின் எண்ணிக்கையை காக்கவும் நாட்டின் பெரும்பகுதியில் அவற்றின் பரவலை கருத்தில் கொண்டும் 1972ஆம் ஆண்டு புலி இந்தியாவின் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29ஆம் தேதி சர்வதேச புலி தினமாக கொண்டாடப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாநாட்டில் புலிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க TX2 என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதாவது புலிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. உலகிலேயே இந்த TX2 இலக்கை நிர்ணயித்த ஆண்டிற்கு முன்பாகவே அடைந்த முதல் நாடு இந்தியாவாகும். புலி ஒரு அம்ப்ரெல்லா ஸ்பீஷிஸ். அதாவது காட்டில் ஒரு புலி ஆரோக்கியமாக வாழ்கிறது என்றால் அதைச் சார்ந்திருக்கும் தாவரங்கள், நீர்நிலைகள், தாவர உண்ணி விலங்குகள் என முழு காட்டின் உணவுச் சங்கிலியும் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். நண்பர்களே, புலிகள் வெறும் வேட்டைக்காரர்கள் மட்டுமில்ல, நம்ம காடுகளையும் ஆறுகளையும் காப்பாத்துற இயற்கையின் காவலர்கள். காடுகள் அழிஞ்சா புலிகள் அழியும், புலிகள் அழிஞ்சா நம்ம குடிநீர் ஆதாரங்களும் அழியும். அதனாலதான் புலிகளை பாதுகாக்கிறது நம்ம எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்குச் சமம். இந்த வீடியோவுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தகவல் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான இயற்கை மற்றும் அறிவியல் தகவல்களுக்கு நம்ம ஈகோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.